நீ அங்கிருந்து கிளம்பி சக்தி கிட்ட போய் பேசு. ஹலோ. நீ அங்கிருந்து கிளம்பி சிவா கிட்ட போய் நில்லு. யா. சாமி, இது கொடுங்க. கொடுங்க சிவா. இந்தாங்க சாமி, அர்ச்சனை பண்ணி கொடுங்க. என்ன சக்தி, சிவா பாத்தியா? இப்ப குழப்பம் தீர்ந்துச்சுல? பார்த்தேன். ஆனா என்ன சிவான பாத்துட்டாரா? இல்ல, புகழ் தான் பார்த்து அம்மானு கூப்பிட்டான். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? நான் மறைஞ்சுக்கிட்டேன். புகழும் அம்மாவா இருந்தா என்ன பார்க்காம போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டான். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம் வா. ஆமா மகி, இனிமே எனக்கு இங்க எந்த வேலையும் இல்ல. மாமாவும் சங்கீதாவும் சந்தோஷமா இருக்காங்க. அவங்க லைஃப்ல என்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. மாமா சந்தோஷமா இருக்கணும். வா போலாம். சக்தி, புகழ மாமா கூட்டிட்டு வந்து விட்டுருவாரு. வீட்டுக்கா? ஆனா மாமா வரும்போது நான் வீட்டுல இருக்க மாட்டேன். நீதான் அவரை சமாளிக்கணும். மாமா போனதும் போன் பண்ணு, அதுக்கப்புறம் நான் வரேன். சரி சக்தி. சரி மகி, நீ கிளம்பு, நான் கார்ல வந்துடுறேன். சரி. சக்தி, ஒரு நிமிஷம் சக்தி. நல்லா இருக்கியா சக்தி? நீ உயிரோட தான் இருக்கியா? நாங்கெல்லாம் நீ செத்துட்டான்னு நினைச்சிட்டு இருக்கோம் சக்தி. தூரமா இருந்தாலும் உன்னை உயிரோட பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்தி. நம்ம நாடகத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சக்தி, என்ன மன்னிச்சிரு சக்தி. உன்கிட்ட மன்னிப்பு கேட்க நான் கால்ல விழலடி. உன் வாழ்க்கைய மறுபடியும் பாழாக்கதான் விழுந்திருக்க. உன்னை விட மாட்டேன்டி. சிவா கூட மறுபடியும் சேர விட மாட்டேன். சக்தி, நீ என்ன தொடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் சக்தி. ஏன்னா உன்னோட புனிதமான கை இந்த பாவப்பட்டவ மேல படக்கூடாது. அப்படி பட்டா அந்த பாவம் உனக்கு ஒட்டிக்கும். Download Moj.